பின்னாடி வர திரு கணேஷ், இந்த முடிவுகளை எப்படி பார்க்குறீங்க? இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் 13.8% இப்போ 2024 மக்களவையில் நடந்த தேர்தல் அந்த செக்மெண்ட்டுக்கு பார்த்தா அங்கிருந்து கிட்டத்தட்ட 28% மேலான வாக்குகள் அப்படின்னு ஒரு ஜம்ப் இருக்கு. அதே நேரத்தில் ஆளுங்கட்சி 30%லேருந்து 63% அப்படின்னு ஒரு எப்படி பார்க்குறது? இல்லை, எங்களை பொறுத்தவரை நாங்கள் அந்த வாக்கு சதவீதத்தெல்லாம் பெரிதாக நாங்கள் பார்க்க மாட்டோம். ஏன்னு சொன்னால் உதாரணத்துக்கு இப்போ அதான் சொல்கிறீங்க இல்லையா, தமிழ்நாடு முழுக்க எங்களுக்கு கேட்டிங்கன்னா 6% வாக்குன்னு வைங்க. ஓகே, இப்போ இந்த ஒரு தொகுதியில் அதான் டேட்டா வைஸ் ஃபேக்டர் அதான் சொல்கிறேன். இப்போ அதுபடி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு தொகுதியில் நாங்கள் கிட்டத்தட்ட 26% வாக்குன்னு வரும். இப்போ 26% வாக்குகள் வாங்குன்ற எத்தனை தொகுதிகள் இருக்குது, நாங்கள் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுறோம், ஒரு தேர்தலுக்கும் அது மாறும். இப்போ வாக்கு சதவீதம் என்பதை வைத்து அப்படின்றதெல்லாம் தாண்டி இப்போ அடுத்தபடியாக நீங்கள் சொல்வது என்பது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இது மிகப்பெரிய வெற்றி. ஏன்னு சொன்னீங்கன்னா தொடர்ச்சியாக இப்போ மரியாதைக்குரிய அண்ணன் சொல்லும்போது இது ஒரு வரலாற்று வெற்றி அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காருன்னா ஒரு விஷயத்தில் ஒத்துக்கிறேன். ஏன்னா தொடர்ச்சியான வெற்றியில் இது ஒன்று சேர்த்துட்டு வரலாறுன்றது எங்கேருந்து வருதுன்னு எனக்கு தெரியல. இதில் வரலாறு ரீதியான வெற்றி அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா இது வரைக்கும் அதாவது போலான பர்சன்டேஜில் அந்த தொகுதியில் அதிகபட்சமான வாக்குகளை பெற்றது 63% தான். அதை எப்படி சொல்லலாம்? நான் பதில் சொல்ல வேண்டியதே இல்லை, அண்ணனே சொல்லிட்டார் அதற்கான பதில். 2000 ரூபாய் வாக்குகளுக்கு கிட்ட, அது இல்லாமல் தொடர்ச்சியான செலவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாக்காளருக்கு கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கான செலவினங்கள் செய்யப்பட்டு அதையும் சொல்றேன். அதையும் தாண்டி அண்ணன் சொன்ன மாதிரி அதிமுக வாக்குகளையும் சேர்த்து நீங்க வாங்கக்கூடிய வாக்குகள் என்பதே இதுதானே தவிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் சொல்ல போனா ஒரு தேர்தலும் எடுத்து நீங்க ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை பயன்படுத்தினீங்க, அதிமுக வாக்குகளை கேட்டீங்க. ஆமா, நாங்க வெளிப்படையா சொல்றோம். இந்த வாக்குகள் அந்த வாக்குகளும் இருக்கா? மீண்டும் தானே சொல்றோம், இப்போ தான் சொல்றோம், நாங்க எல்லாருடைய வாக்குகளும் சேர்ந்து தான் இருக்கின்றோம். இதுதான் வச்சு நீங்க வாக்கு சதவீதத்தை கணக்கிடாதீங்கன்னு சொல்றோம். ஒரு தேர்தலையும் சூழ்நிலை மாறும்னு சொல்றோம். இப்போ எல்லாமே எங்களுது தான் அப்படின்னு நாங்க கிளைம் பண்ணல. ஒட்டுமொத்தமாக மக்கள் எங்களுக்கு இந்த பக்கம் நின்று இருக்கிறாங்க. ஏன்னா இது ஒரு இன்னொரு தேர்தலா பார்க்கல பாட்டாளி மக்கள் கட்சி. சமூக நீதி போராட்டத்துக்கான ஒரு போர், சமூக நீதிக்கான ஒரு போர் அப்படின்னு அறிவிக்கப்பட்டு நடத்த ஒரு தேர்தல்ங்கிறதுனால கவனம் பெறக்கூடியதாக மாறி. இன்னொன்று விக்கிரவாண்டி உங்களோட அடிப்படையாக ரொம்ப கட்டமைப்பும் வாக்கு வங்கியும் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி, மேற்கு வடக்கு மண்டலம் அல்லது மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடியதுல ரொம்ப முக்கியமான ஒரு தொகுதிங்கும் போது அதில் திமுக இந்த சதவீதத்தை பெருக்கிடுது அப்படிங்கும்போது அதை அப்படி கடந்து போயிடும். நாங்கள் இதுதான் சொல்றோம் இல்லைங்களா, தொடர்ந்து இந்த வாக்கு சதவீதம் எப்படி பெறப்பட்டது அப்படின்ற ஒரு கேள்வி. 2 பேருக்கு அந்த விமர்சனம் வச்சிருவாங்கல்ல. 100% மக்களுடைய வாழ்வியலை நீங்க அங்க பார்க்கணும்ல, அவர்களுடைய அன்றாட தேவைகள் இருக்குல்ல, வாழ்வியல் சூழ்நிலை என்பது எப்படி இருக்குன்றது அங்க கணிக்க வேண்டுமா வேண்டாம்? அன்றைக்கு அவர்களுக்கு அந்த தொகை மிகப்பெரிய தொகை, அந்த தொகைக்கு மனசாட்சியோட அவங்க நடந்துக்கிட்டாங்கன்னு தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இதை தாண்டி நீங்க இது மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் வெற்றி. ஏன்னு சொன்னா சமூக நீதி மருத்துவர் சமூக நீதி பக்கம் இவ்வளவு பணநாயகத்தையும் தாண்டி 56,000 வாக்காளர்கள் இந்த சமூக நீதி பக்கம் நிற்கிறார்கள் அப்படின்னும் போது இந்த வைப்பு தொகை பெற்றதுங்கிறது கொண்டாட்டமா மாறி இருந்ததா? ஏன்னா பட்டாசு வெடித்து கொண்டாடியதையும் நம்ம பார்த்தோம். அது ஏன் கொண்டாடணும் அப்படின்னா தொடர்ச்சியாக திமுக வச்ச வாதம் அதுதான். பாட்டாளி மக்கள் கட்சி டெபாசிட் வாங்காது இந்த தொகுதியில. அமைச்சர் உதயநிதி 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம். அமைச்சர்களும் அங்க பேசியது உங்களுக்கு இருக்க காணொலியில அமைச்சர் ஏவாவேலு பேசினாரு, அமைச்சர் பொன்முடி பேசினாரு, ஜெகத் ரட்சகன் பேசினாரு. இவங்க டெபாசிட் வாங்க மாட்டாங்க, டெபாசிட் வாங்காம இவங்களை தோக்கடிக்கிறோம் அப்படின்னு சொன்னதை தாண்டி செலவு செய்யாமல் இந்த இடத்துல நின்று இருக்கிறோம் பாருங்க. இலக்கப்பனா வைப்பு தொகை பெறுவது அப்படிங்கிறது 100% அப்படி அல்ல. அதாவது மக்களை சிந்திக்க விடாமல் செஞ்சாங்கல்ல. நாங்க மட்டும் இந்த குற்றச்சாட்டை வைக்கல, ஏதோ பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் இந்த குற்றச்சாட்டை வச்சா நாங்க ஒரு பொய் காரணத்தை சொல்றோம் அப்படின்னு சொல்லலாம். அதிமுக நிக்காததுக்கான வச்ச காரணம், நாம் தமிழர் கட்சி போட்டிட்டு வச்ச காரணம், தொடர்ச்சியாக ஊடகங்கள் வச்ச காரணம். நீங்களுமே பொதுக்கூட்டங்கள் மூலமா, பரப்புரைகள் மூலமா, குறிப்பா தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அத்தனை தலைவர்களும் பங்கேற்ற பொதுக்கூட்டத்தினால இந்த விமர்சனங்கள் முன் வச்சிங்களே மக்கள்கிட்ட. இப்ப மக்கள் அதை கடந்து தானே அந்த வாக்குகளை அளிச்சிருக்காங்க. அதுதான் சொல்றேன் இல்லைங்களா, அவங்க வாழ்வியலுக்கு இவங்க தேவை. சிந்திக்க விடாமல் நம்ம சொல்ல முடியாது. அதிமுக களத்துல இல்ல, அவங்க சொல்ல முடியும். பாமக களத்திலிருந்து எல்லா விமர்சனங்களையும் முன் வச்சிங்க தானே. நாங்க கொண்டு போய் மக்களை சந்திப்பதற்கே எவ்வளவு போராடணும்ன்றது நீங்களும் பார்த்துட்டு தான் இருந்தீங்க. சாலை மறியல் செய்து போராட்டத்தை முன்னெடுத்து 94 புகார்களை ஆதாரத்தோடு கொண்டு போய் தேர்தல் ஆணையோட வைத்து சண்டை போட்டு தான் எங்களுடைய மக்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். நாம் தமிழரும் தொடர்ச்சியாக அதை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. போட்டிட்டு அத்தனை பேரும் நாங்கள் அதை தான் சொல்லிட்டு இருக்கிறோம். நான் சொல்லக்கூடிய விஷயம் இதெல்லாம் தாண்டி கூட அவர்களுடைய அன்றாட தேவைகள், அந்த வாழ்வியல் அந்த மக்கள் இருக்காங்க பாருங்க, சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டு காலமாக அவர்களுடைய அன்றாட தேவைக்கு மனசாட்சியோடு அவங்க நடந்துகிட்டது. குறுக்கிட விரும்பினார், அதை மட்டும் கேட்டு வர்ற உங்களுக்கான ஏற்கனவே கடந்த சுற்றுலா சொல்லி 2-3 விஷயம் இருக்கு, நீங்க முடிச்சிருங்க. ஓகே ரைட். நான் இப்போ மற்றவர்களுடைய முதல் கட்ட கருத்தை எடுத்துருந்தேன். நான் உங்க முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கான வெற்றி தான் அப்படிங்கிற டாக்டர் ராமதாஸுடைய அந்த கருத்தை நீங்க வலியுறுத்தி வெற்றியும் தான் இது. இதனுடைய விளைவு, ஏன்னா தொடர்ச்சியா நான் சொல்றது என்ன என்றால்
தேர்தலுக்கு தேர்தல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட கட்சி இடைத்தேர்தலில் ஜெயிக்குது அப்படின்னா தோல்வியுற்ற கட்சி பொது தேர்தலில் வாங்கின வாக்குகளை விட கீழே தான் போயிருப்பாங்க. ஆனால் பொது தேர்தலில் வாங்கின வாக்குகளை சதவீதத்தை விட இவ்வளவு பணநாயகத்தையும் தாண்டி ஒரு கட்சி மேலே வந்திருக்கு அப்படின்னா அந்த மக்கள் சமூக நீதி பக்கம் நின்று நடந்திருக்கு. போல்டு ஓட்ஸும் கூடியிருக்கு. நம்பர் ஆஃப் வாக்குகள் நீங்க வாக்குகளா கடந்த முறை விட 20,000 வாக்குகள் கூட வந்திருக்கு. 1,75,000 1,75,000 1,95,000 இருக்கு. இல்ல இப்ப போன தேர்தலில் 1,88 1,88 இப்போ 1,92 வந்திருக்கு. ஓகே, அதே போல ஓகே, நீங்க அதுல நாங்க பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள்ங்கிறது ரொம்ப முக்கியமா கவனிக்கத்தக்க வாக்கு. இடைத்தேர்தல் அதான் இடைத்தேர்தல், ஒவ்வொரு இடைத்தேர்தல் எடுத்தீங்கனாலும் ஆளுங்கட்சி அதிமுக இல்லங்கிறதே நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். களத்துல அது ரெண்டு பேருக்கும் அட்வான்டேஜா மாறி இருக்குன்னு நான் தொடங்கினேன். நீ உங்க கவனத்திற்கு அது இருக்கா இல்லையா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் மறுக்கலன்ற நாங்களும் மறுக்கல, என்னுடைய செய்தி தொடர்பாளர் மறுக்கல, யாரும் மறுக்கல. ஓகே ரைட். சரி அக்னீஸ்வரன், அதிமுக இப்போ தேர்தல் புறக்கணிப்புன்னு அறிவிச்சாங்க. ஆனா அது நமக்கு வாக்கு சதவீதத்திலே தெரிஞ்சிச்சு. 82% மேலான போது அந்த புறக்கணிப்பு முழுமையா நடந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ இந்த அதிமுக வாக்குகள் யாருக்கு போயிருக்குன்னு பாக்குறீங்க? என்ன சார் ஒரு பெரிய சந்தேகத்தை கிளப்பிட்டீங்க. தேர்தலெல்லாம் முடிஞ்சு வெற்றி வேட்பாளர்கள்லாம் அறிவிச்சிட்டாங்க, அது உண்மையிலேயே புறக்கணிச்சிங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உண்மையிலேயே புறக்கணித்திருக்கிறார்கள். ஒன்று. ரெண்டாவது எப்படி சொல்கிறோம்? அது இல்லை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த வாக்குகள் எந்த அளவுக்கு நீங்கள் விழுப்புரத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற திரு ரவிக்குமார் அவர்கள் 39% வாக்குகள். சரி. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெற்று அது வாங்கிய வாக்குகள் 34%. சரி. அப்போ இந்த இடத்துல பாருங்களேன், ரெண்டு தேசிய கட்சிகளும் இல்ல. கணக்குல இருந்து அந்த 34 மைனஸ் ஆகணும். எதுக்கு? இல்ல சார், 34% கடந்த தேர்தலில் இப்ப நாடாளுமன்ற சொல்ல வரல அதிமுக வாங்கினாங்க. அதைத்தான் இப்ப சொல்ல வரேன். விக்கிரவாண்டி என்பது ஒரு இடைத்தேர்தல். அதுக்கு முன்னாடி திரு அன்னியூர் சிவா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அதை விட வாழுகிற அரசாங்கத்தையும் 33 அமைச்சர்களையும் எதிர்த்து நின்று களமாடிய திரு அன்புமணி அவர்களுக்கும் மருத்துவர் திருமதி அபிநயா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். காலங்கள் உங்களுக்கு அடுத்த வாய்ப்பினை கண்டிப்பாக தரும். 2026 எந்த தேர்தலாக இருந்தாலும் ஏன் அடுத்து முயற்சியை நான் சொல்றேன். ஏன்னா 33 அமைச்சர்கள் பம்பரமாக சுழன்று ஒரு அன்னியூர் சிவாவை வெற்றி பெற தெரிந்த உங்களுக்கு பக்கத்துல 50 கிலோமீட்டர்ல கள்ளக்குறிச்சியில உங்களா போக முடியலையே. இதுவரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சரும் போகல, அது கன்சர்ன் மினிஸ்டரும் போகலையே. விக்கிரவாண்டிக்கு போனாரா? அவங்களுடைய நோக்கம் அதுதான். விக்கிரவாண்டிக்கு போயிருந்தாரா? அவர் அதான் சொல்றாரு, முதலமைச்சரே போகாமல் நாங்கள் இந்த வெற்றியை பெற்றிருக்கிறோம். மக்கள் கேள்வி கேட்டுருவாங்கல்ல, எப்ப அந்த வெற்றி வரல தேர்தலுக்கு மட்டும் வந்துட்டாரேன்னு கேட்டுருவாங்கல்ல. என்ன கேக்குறாங்க? என்ன கேக்குறாங்க? இதெல்லாம் சொன்னீங்க, அதுக்கு அப்புறமா எங்களுக்கு 63% வாக்களிச்சிருக்காங்க, 67,000க்கு மேல டிஃபரன்ஸ்ல வெற்றி பெற்றிருக்கிறோம்ங்கறாங்க. அதுதான் நீங்க வெற்றி பெறுவீங்க சார். ஏன்னா 68 பேர் இறந்ததற்கு பிறகும், ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இறந்ததற்கு பிறகும் உங்களுக்கு அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள் என்ற உங்களுடைய செயல்பாடுகள் அவ்வளவுதான் சொல்ல முடியும். மீதி எல்லாம் நம்ம நண்பர் கணேஷ்குமார் களத்திருந்தார், அவர் சொல்லுவார். நீங்க நேரடியா என் கேள்விக்கு பதில் சொல்ல நேரா கள்ளக்குறிச்சி போயிட்டீங்க. நீங்க பேசுங்க, அதுக்கான உரிமை இல்லை. நேரடியா கேளுங்க சார். சொல்றேன். இப்ப இந்த 18% தான் குறைஞ்சிருக்கு போலிங்ல. 82 சம்திங் தான் போல் ஆனுச்சு. அப்ப நீங்க உங்க 34% எங்க போச்சுன்னு தான் நான் கேட்டேன் சார். இது ஒரு இடைத்தேர்தல் சார். ஆமா சார், இடைத்தேர்தல். ஒட்டுமொத்த 33 அமைச்சர்களும் ஒரு களத்துல சார் அதெல்லாம் இருந்துச்சு சார். நான் அதையே கேட்கல. இப்ப வாக்களிக்க வந்துட்டாங்க சார். நீங்க அப்ப அவங்களுக்கு போயிருக்கா? இது என்ன மதுரை மேற்கா? இல்ல நான் இல்ல அது அவங்களுக்கு போயிருக்கா? இப்ப ஆளுங்கட்சிக்கு போயிருக்கா, பாமகக்கு போயிருக்கா, நாம் தமிழருக்கு போயிருக்கா? அததான் நான் கேட்க விரும்புறேன். அவங்க நிக்கல சார். ஆனா நான் இன்னொன்னு சொல்றேன். அமைச்சர் ஏவா வேலு அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் திரு பொன்முடி சொன்னாங்க எங்களுக்கு வரும். எம்ஜிஆரே திமுக போனவர்தான்ப்பா. அப்ப என்ன அர்த்தம்? உங்க செயல்களை நம்பல. உங்களை ஆளுகிற கட்சியை காப்பாத்துறதுக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தேவைப்பட்டிருக்கிறார். திமுக மட்டும்தான் ரவீந்திரன் மறுக்கிறார். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இந்த கேள்வி முன்வைக்கப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி சொல்றாங்க, நாம் தமிழர் கட்சி இப்படி சொல்றாங்கன்ன போது திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு அவங்க விரும்புறாங்க, அவங்க சொல்றாங்க, இதுல என்னன்னாரு. அப்ப அதுல என்ன மெசேஜ் இருந்துச்சு? யாருக்கு வாக்களிக்க இல்ல அப்படி சொல்லல. எங்க தலைவர்களை நான் என்ன கேட்கிறேன், ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை பயன்படுத்துவதற்காக மற்ற தலைவர்கள்லாம் விமர்சனம் பண்ணாங்க, எப்படி பயன்படுத்தலாம் எங்க தலைவர் படத்தைன்னு. எடப்பாடி பழனிசாமி எங்கேயும் சொல்லலையே. அவர் இன்னும் சொல்ல போனா திரு ராமதாஸ் அவர்கள் இது மாதிரி சொல்றாங்களேன்னு கேட்டபோது
அது அவருடைய கருத்துன்ட்டு தான் ஒதுங்கி போனாரே தவிர வாக்களிக்க கூடாது, பெருமைக்குரிய விஷயம்னு கூட சொன்னார். எங்க தலைவர்களை சொல்லி தான் வாக்களி கேட்கிறாங்க, பெருமைக்குரிய விஷயம்னாரு. ஆமா சார். ஆமா. ஆட்சி அதிகாரத்தை சக்கரத்தை சுழல விடுகிற திமுகவே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கேட்கிற போது பாட்டாளி மக்கள் கட்சி 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கிறது ஏன் போடக்கூடாதா? அந்த பெருந்தன்மையின் அதுல மாற்று கருத்தே இல்ல. சொல்லியிருக்கிறேன். Yes, இப்ப அப்படி வந்திருந்ததுன்னா பாட்டாளி மக்கள் கட்சி பெற்ற வாக்குகள் அத்தனையும் அதிமுக வாக்குகளா அல்லது அதிமுக வாக்குகள் எங்க போச்சு? 34% நீங்க ஒரு மாதத்துக்கு நாடாளுமன்ற தேர்தல் வேறு, இடைத்தேர்தல் வேறு சார். நான் கேக்குறேன், நீங்க விழுப்புரத்துல வாக்குகள் தான் சார் அதிகம். அமைச்சரும் பிரச்சாரம் பண்ணீங்களா? நான் கேக்குறேன், இப்ப இந்த கேள்வி கேக்குறேன். அண்ணா கான்ஸ்டன்ட் சார் பேராசிரியர் பதில் சொல்லிட்டோம். 33 அமைச்சரும் விக்கிரவாண்டிக்காக அண்ணன் ரவிக்குமார் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு போனீங்களா? நான் ஒரு லிஸ்ட் சொல்றேன் உங்களுக்கு. திரு அண்ணாமலை, முதல்ல அன்புமணி அவர்கள், அதுக்கப்புறம் திரு அண்ணாமலை, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், இன்னும் பல பேர் வச்சுக்கீங்க, திரு ஜி.கே. வாசன், பல லிஸ்ட் இருக்கு. இவங்கெல்லாம் அங்கேயே இருந்தாங்க, அதனாலதான் வந்துச்சுன்னு பாமகவுடைய வெற்றியை நீங்க குறைச்சிருவீங்களா? அவர்கள் எல்லாருக்கும் கொடுத்த பாடம் தான் இதுல பாத்துக்குங்கப்பா, பாத்துக்குங்க.